அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இது குட்டி வீடியோ தான். இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னோடய சேனல் நேமை வந்து மாற்றிட்டேன். என்ன அப்படின்னா குட் திங்ஸ் அப்படின்னு இருந்த சேனலை வந்துட்டு நான் இப்போ வந்து ஷிரீன் மாம் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற வந்துட்டு நேமை வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன். ஏன் அப்படிங்கிற ரீசனை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல யூனிக்கான நேமு லோகோ வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிப்போம். ஸோ வந்து நான் சடனாக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ நான் வந்து யோசித்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஸோ வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ போட்டது தான் கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம வந்து யூடியூப்பில் மேலே போய்ட்டு சர்ச் பண்ணோம்னா என்னோடய குட் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலை வந்து நான் போட்டேன் அப்படின்னா என்னோடய சேனலே ஷோ ஆகாது. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சர்ச் ஃபில்டருக்கு போய் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு சேனலை செலக்ட் பண்ணி எவ்வளோ சேனல் என்னோடய நேமில் இருக்குது அப்படின்னு பார்த்தப்போ திங்ஸ் அப்படிங்கிற நேம்லேயே 50+ சேனல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா என்னோடய சேனலே அந்த ஃபில்டர்லேயுமே ஷோ ஆகலை. ஸோ அதனால வந்துட்டு மெயின் ரீசன் நான் வந்துட்டு மாற்றிட்டேன். ஸோ வந்துட்டு ரெண்டாவது என்ன அப்படின்னா, என்னோடய நேம் வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்னோடய நேமை வந்து மாற்றிட்டேன். ஸோ அது மாதிரி வந்துட்டு நம்ம சும்மா வந்துட்டு நேம் மாற்றினோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ வந்துட்டு நம்ம பிடிக்கல இல்லை வந்து நம்ம வேறு கண்டென்ட் போட போகிறோம் அப்படிங்கும் போது ஒன் டைம் மட்டும் நேமை மாற்றி போட்டுக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸில் எல்லாமே நான் வந்து குட் திங்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். ஸோ வந்துட்டு அந்த வீடியோஸ்லாம் இனிமேல் அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ஷிரீன் மாம் லைஃப் ஸ்டைல். ஸோ வந்து இந்த நேமில் தான் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்துட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப தான் நம்ம வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம நேம் மாற்றலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் வந்துட்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் பிகினிங்லேயே வந்துட்டு நான் மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ வந்துட்டு யூடியூப் அல்காரிதம் வந்துட்டு ஒரு சேனலுக்கும் இவ்வளோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ என்னோடது குட் திங்ஸ் அப்படிங்கிற நேமில் இருக்குது அப்படின்னா இப்போ வந்துட்டு யூடியூப்பில் நம்ம வந்து குட் திங்ஸ் அப்படின்னு போட்டோன்னா அதில் ரிலேட்டடாக குட் திங்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6 குட் திங்ஸ் ஆஃப் லைஃப் இதுவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோஸ் தான் வருது, சேனல்லாம் கூட வரலை. ஸோ அப்படியே ஃபில்டரில் போய் பார்த்தோம் அப்படின்னா கூட சேனல் வந்துட்டு என்னோடய சேனல் தவிர மற்ற எல்லா சேனலுமே வருது. ஸோ வந்துட்டு இந்த அல்காரிதம் வந்துட்டு நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்கள் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணவோ தான் தெரிஞ்சது 50+ இந்த சேனல் வந்து 50+ நேம் ஒரே நேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து யூடியூப் அல்காரிதமே குழம்பு போயிடும், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா யோசிச்சுட்டு நேம்லாம் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் உங்களுக்கு வந்து 50 சப்ஸ்கிரைபர் இல்லை 100 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓரளவு க்ரோ ஆகிட்டு அதுக்கப்புறம் மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஸோ வந்துட்டு நம்ம முன்னாடி வச்சிருந்த நேம் தான் வந்துட்டு எல்லாேருக்கும் ஞாபகம் வரும். அதனால வந்துட்டு க்ரோ ஆனதுக்கப்புறம் மாற்றுறதுங்கிறது கஷ்டம்தான். ஸோ வந்துட்டு நான் இப்போ பிகினர் அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்துட்டு டக்குன்னு நான் நேம் மாற்றிட்டேன். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.